உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன். ஒவ்வொரு மாதமும் நம்ம ராசி பலன் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான விளைவுகளை எனக்கு கொடுக்க போகுது, என்ன மாதிரி என்னை இயக்க போகுது, நான் என்னெல்லாம் பார்க்க போறேன், என்ன நம்பரு, என்ன சிம்பிள்ஸ்லாம் எனக்கு தெரிய போகுது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட ஒவ்வொரு மாதமும் நாம் கடந்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய ராசி பலன் என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன். மற்றவர்களால் முடியாது என்று நினைக்கக்கூடிய அத்துணை விஷயத்தையும் முடித்து காட்டக்கூடிய என் மனதிற்கினிய மகர ராசி நேயர்களே, ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பங்குனி மாதம் எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகுது, கிரகங்கள் என்னை எப்படி எல்லாம் இயக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்பாடி எனக்கே பெரிய மூச்சு வாங்குது. அனுபவிக்கிற உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் மகர ராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் இந்த பங்குனி மாதம். போட்டு வச்சாலும் பரவாயில்ல, வச்சு செஞ்சு என்னை ஒரு வழியாக்கி நான் இல்லாத மாதிரி குழஞ்சு போய் உட்காந்து இருக்கிற மாதிரி பண்ணிட்டு, என்னத்துக்கு நான் ராசி பலன் பார்க்கணும், கடவுள் இல்லை சாமி இல்லைன்ற நிலைமைக்கெல்லாம் வந்துட்டேன். நான் இனிமேல் ராசி பலனை பார்த்து என்ன பிரயோஜனன்ற அளவுக்குலாம் நான் தூக்கி போட்டாச்சு. சாமியும் பொய், ஜோசியமும் பொய், ஜோசியக்காரங்களும் பொய், வாழ்க்கையே பொய், இந்த மாதிரி பல வாழ்வே மாயம்லாம் சுற்றிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாதம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக இருக்குங்க டைம் பீரியட், சான்ஸே இல்லை. இந்த சகாரா பாலைவனத்தில் சாரல் தெளிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்க போகுது. செம்மையாக சிலிர்க்க போகுது இந்த மாதம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ நல்லா இருக்கு, கவலைலாம் படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பாலைவனமாக இருந்த வாழ்க்கை இனிமேல் அப்படியே பூங்கொத்தா விரிய போகிறது. சனி போகும்போது ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுத்து விட்டு போகிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அஷ்டமச்சனி விலகினாலும் சரி, ஜென்மச்சனி விலகினாலும் சரி, ஏழரை சனி விலகினாலும் சரி, மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுத்து விட்டு போவார் அப்படின்றது தான் உண்மை. அது உங்கள் ராசிநாதன் வேற, எங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக மகரத்திற்கு மகத்தான வாழ்வியலுக்கான ஒரு முன்னேற்றத்தை காட்டி கொடுத்து விட்டுட்டு தான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கார் சனி. இந்த ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி சனி என்ன இருக்காரு, டிரான்சிட் ஆகி உட்காந்துருக்காரு. அப்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சூப்பராக இருக்க போகுது. 3ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை. 3ஆம் இடம்னால என்ன தெரியுமா? தைரிய வீரிய விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், கம்யூனிகேஷன், ஏஜென்சி எல்லாம் இந்த 3ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா, 3ஆம் இடம் தான் ட்ராவல், கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்க போகிறது. இன்னும் சொல்ல போனால் 3ஆம் இடம் தான் மாமியார் வீடு, மாமனார் வீடு, இதெல்லாம் கொஞ்சம் அவர்கள் மூலமாக சின்ன அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, உங்கள் மாமியார் எங்கேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்துட்டு வர்றது, ஒரு செல்யூட் அடிக்கிறது, இது வரைக்கும் இப்படி இருந்தாலும் இனிமேல் இப்படி ஆகக்கூடிய காலகட்டம்லாம் உதயம் மாறதுக்கான நேரம்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம். யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் கேவலப்படுத்தினார்களோ, நீங்கள் பண்ணாத ஒரு தப்பை பண்ணிட்டேன்னு சொல்லி உங்கள் மேல் அபாண்டமாக பழி சுமத்தினார்களோ, உங்களுடைய பணத்தை ஏமாற்றினார்களோ, உங்களுடைய நம்பிக்கையை ஏமாற்றினார்களோ, நம்பிக்கை துரோகம் பண்ணார்களோ, அத்துணை பேரையும் உங்கள் முன்னாடி தோல் உரிச்சு காட்ட போகிறாரு சனி. நீங்கள் பார்த்து, நான் எதுவுமே பேசல, ஃபீல் பண்ணல, விட்டுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு போட்டு மகர ராசிக்காரங்களை டார்ச்சரோட உச்சத்தில் கொண்டு போய் விட்ட சனி இப்பொழுது நல்ல காலம் செய்வதற்கான விடியலை நோக்கி பயணப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். 3ஆம் இடத்தில் ராசிநாதன் அமர்தல் அப்படின்றாலே ஒரு எக்ஸ்ட்ராடரியான ஒரு தைரியம், ஒரு குருட்டு தைரியம். நான் போன மாதத்துல சொல்கிறேன், குருட்டு தைரியம் மகர ராசிக்காரர்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். எங்கேருந்து வந்துச்சு, ஏன் வருதுன்னு தெரியாது, எல்லாமே நடக்க போயிருது அப்படின்ற பார்க்குற இடத்தை 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். வேற லெவல், சான்ஸ் இல்லை. பாக்கியங்கள் அனைத்தும் அள்ளி கொடுக்க போகிறார் சனி. இது வரைக்கும் நீங்கள் பண்ண ஒரு நல்ல விஷயமா அது இல்லாமையா போயிட போகுது. அந்த எல்லாம் நீங்கள் பண்ண நல்லதுக்கான பாக்கியத்தையும் இந்த தன்னுடைய பார்வை மூலமாக செலுத்த போகிறது இந்த 5 கிரகங்களும். 10ஆவதுக்கு போய் சூரியன் போயிட்டு என்ன பண்ண போகிறாருன்னா, உச்சமடைய போகிறார். ஸோ 8ஆம் அதிபதி உச்சமடைதல் அப்படின்றது தான் கொஞ்சம் ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் உடல்நிலையைப்படுத்தும். திடீர் அதிர்ஷ்டமும் அதுதான் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ சூரியன் அப்படின்னாலே மூத்த பிள்ளை, சூரியன் அப்படின்னா அரசு சம்மந்தப்பட்ட நிலையம், சூரியன் அப்படின்னா கவர்மெண்ட்டு, சூரியன் அப்படின்னா வியாபாரம், சூரியன் அப்படின்னா தொழில், சூரியன் அப்படின்னா பெரிய மழை முகடு, அடுக்குமாடி வீடு, சூரியன் அப்படின்னா மூத்த தலைமகன், அப்பா, மாமனார், புருஷன் எல்லாம் குறிக்கக்கூடிய சூரியன் தான். அப்போ இவர்கள் மூலமாகலாம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய மாதமாகத்தான் ஏப்ரல் மாதம் 15 தேதிக்கு பிறகு இருக்குது. ஸோ ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கவர்மெண்ட் கிட்ட நல்லதாகவும் நடக்கும்போது, கவர்மெண்ட் கிட்ட கொஞ்சம் கெட்டதாகவும் நடக்கும்போது, வாட்டர் வெட்டிஸ் உங்களுடைய நேட்டர் ஹாரோஸ்கோப் என்ன டிசைட் பண்ணுதோ அதை பொறுத்து நடக்க போகுது. கிளியர், நல்லா இருக்க போதுங்க. எனக்கு தெரிஞ்ச சூரியன்னா தொழில்னு சொன்னேன்ல, இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தொழிலில் அபரிவிதமான விருத்தி காத்திருக்கிறது. சூப்பராக இருக்க போதுங்க தொழில்.
புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் இதுதான் என் தொழில் விசிட்டிங் கார்டு எடுத்து நீட்ட போகிறீங்க, எனக்கே அனுப்ப போகிறீங்க கீழே. நல்லா இருங்க, சூப்பராக இருங்க. என் மீனாட்சியோடைய அருளால் மகர ராசிக்காரர்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கட்டும். சந்தோஷமாக நிறைஞ்ச மனசோட நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க மகர ராசிக்காரங்க, கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது. பணம் போச்சு, நிம்மதி போச்சு, வேலை போச்சு, கல்யாணம் போச்சு, குடும்பம் போச்சு, நம்பிக்கை போச்சு. முதல்ல பெரிய பலமே மனுஷனுக்கு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையே தகர்த்தடிச்சு கொஞ்சம் ஷேக் பண்ணி விட்டார் இந்த தடவை. இதெல்லாம் திரும்ப இந்தான்னு பிரபஞ்சம் கொடுக்க போகுது. யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு போனாங்களோ அவங்களாம் உங்கள் காலடியில் வந்து விழ போகிறாங்க. யாரெல்லாம் உங்களை அவதூறு பேசுனாங்களோ அவங்களாம் உங்களோட அருமையை புரிஞ்சுக்க போகிறாங்க. யாரெல்லாம் உங்களை கண்ணீர் விட வைத்தாரோ அவர்கள்லாம் உங்கள் முன்னாடியே வந்து அப்படியே உறுதிரியாமல் கலைய போகிறாங்க. இதெல்லாம் நடக்க போகுது. நான் சாபம்லாம் கொடுக்கலங்க. உங்களோட ஒரு சகோதரியா, உங்களுடைய ஒரு அம்மாவா, உங்களுடைய ஒரு தோழியா, நிஜமாவே நானும் ஃபீல் பண்ணி அதை சொல்கிறேன். எவ்வளோ மகர ராசிக்காரங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. எல்லாமே தவிடுபடியாக போகுது. சூப்பராக இருக்குங்க. 3ஆம் இடத்தில் போய் இத்தனை கிரகங்கள், முயற்சி ஸ்தானத்தில் போய் ராகு உட்காந்துருக்காரு. பிரம்மாண்ட முயற்சி எடுப்பீங்க. முயற்சி ஸ்தானத்தில் போய் சுக்கிரன் உட்காந்துருக்கிறாரு. வீடு வாங்கலாமா, வண்டி வாங்கலாமா, இடம் மாறலாமா, இடம் மாற்றமே 3ஆம் இடம் தான். அப்போ இடம் மாறலாமான்னு யோசனைலாம் மனக்குள்ள அப்படியே மண்டக்குள்ள ஒரு அது பெரிய சக்ஸஸை கொடுக்கும் உங்களுக்கு இந்த தடவை. 3ஆம் இடம் அல்டிமேட்டாக இயங்க போகுது. அதுக்கப்புறம் 4ல் போய் 8ஆம் அதிபதி உட்கார போகிறார். அப்போ அம்மாவோட உடல்நிலையை கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களோட உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கணும். இதயம் சம்மந்தப்பட்ட இடத்த கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். யார்? மகராசிக்காரங்க. இல்லை என்னென்னா அந்த 4ஆம் வீட்டு அதிபதியும் கொஞ்சம் நீச்சமாகி கடகத்தில் போய் உங்கள் வீட்டு ஏத்தாப்பில் உட்காந்துருக்காரு. அதனால் கொஞ்சம் வீட்டுக்காரோட உடல்லையும் பார்த்துக்கணும். வீட்டுக்காரரோட ஹார்ட்டு அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க இந்த ஏப்ரல் மாதம், நான் மார்ச் மாதத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கேன், தேவையில்லாமல் த்ரோட்டு பிரச்சனை வரும், இஎன்டி பிரச்சனை வரும். மார்ச் மாதம் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த தடவை கொஞ்சம் அதெல்லாம் சரியாக போகுது. சூரியன் புதனோடு உட்காந்து புத ஆதித்ய யோகத்தில் இருக்கும்போது, இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கும்போது நல்ல மருத்துவம் கிடைக்க போகிறது. தொண்டைக்கான மருத்துவம் கிடைக்க போகிறது. எல்லா பிரச்சனையும் சரியாக போகுது. மகர ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. தொட்டதெல்லாம் தொடங்க போகக்கூடாது. கண்ணு தெளிவாக இருக்க போகுது. பார்வை அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சுக்கிரன் ராகு சேர்க்க வேற. அந்த சுக்கிரன் யாருன்னு கேட்டால் உங்களோட 10ஆம் வீட்டு அதிபதி. தொழிலை கொடுக்குறவரே அதுதான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அழகாக போகிறீங்க. ஏற்கனவே மகர ராசிக்காரங்க அழகு தான். சிரித்தாலே அழகு தான் மகர ராசிக்காரங்க. சிரிக்க தான் மாட்டாங்க. ஆனால் சிரிச்சா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இந்த தடவை சிரிச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க. எந்த கவலையும் இருக்க போகிறது இல்லை. எல்லாம் ஒரு தைரியம் கிடைக்க போகுது. ஒரு புது உத்வேகம் கிடைக்க போகுது. புது முயற்சி எடுக்க போகிறீங்க. நான் நம்புகிறேங்க, நீங்கள் நம்புங்க. தயவு செஞ்சு கமெண்ட்டில் நெகட்டிவாக போடவே போடாதீங்க. அது யார் போட்டாலும் சரி, மகர ராசிக்காரங்க போடவே போடாதீங்க. ஏன்னா இந்த கமெண்ட்டால் எனக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் நான் நல்லவன் சொன்னாப்புல நான் நல்லவன் இல்லை, நீங்கள் நான் கெட்டவன் சொன்னாப்புல நான் கெட்டவனும் இல்லை. நான் ஒரு தோழியாக, ஒரு சகோதரியாக, ஒரு அம்மாவாக, ஒரு ஃப்ரெண்டாக நான் உங்ககிட்ட வந்து பேசிகிட்ருக்கேன். அதனால் வந்து நீங்கள் நம்புங்க, நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. பிரபஞ்சம் உங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரத்தில் கையை விரித்து வாங்குவதற்கு தயாராக இருங்கள். தேவையில்லை ஒரு வீண் வார்த்தைகள் வசப்படுத்தாதீங்க. எல்லாம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அல்டிமேட்டான டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்ல 3ஆம் இடம்ன்றது நட்பு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்க போகுது. ஆனால் ஒன்று, 3ஆம் இடத்தில் ராசிநாதன் நம்ம வந்து முயற்சியெல்லாம் கொடுக்க போகிறான்ற உண்மை. ஆனால் 3ஆம் இடம்ன்றது அன்னெசரி. 10 பேர் நல்ல நண்பர்கள்னால் அதில் 2 பேர் கெட்டவங்களாக இருப்பாங்க, உங்களை முதுகில் கொடுத்தவங்க இருப்பாங்க. அதனால் பழகுற நண்பர்களிடம் கவனம். தேவையில்லாத நண்பர்களுடைய சேர்க்கையை கிரியேட் பண்ணி விட்டுருவார் சனி 3ல் அமர்ந்தா. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யார் நல்லவங்க, யார் இத்தனை மாதம் வாங்கியாச்சு, இத்தனை வருஷம் வாங்கியாச்சு, இதுக்கு மேலே யாரையும் ஜட்ஜ் பண்ண தெரியாதா? மகரம் அப்படின்னாலும் நான் ஆல்ரெடி சொல்லுவேன், முதல்ல தான் அது பார்த்த மாத்திரத்தில் இடம் போட்டுருவாங்க யார் எப்படின்னு. ஆனால் இந்த தடவை உங்களையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, உங்களையே ஒன்றை மாதிரி உண்டான்னு சொல்லி, உங்களோட ஆசாகாரத்தை காட்டி, இல்லைங்க ரொம்ப சிம்பிளுங்க. நான் ஒரு விஷயத்தை வந்து இது பொறாமன்லாம் சொல்ல முடியாதுங்க, ஏக்கம்னு வேணால் சொல்லிக்கலாமா. எனக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஏங்குவேன். நானாக இருந்தால் ஏங்குவேன். இப்போ நீங்கள் எல்லாருமே மனுஷங்களாக பிறக்கிற எல்லாருக்குமே இந்த உணர்வு இருக்கும். உணர்வு இருந்தால் தானே வந்த மனுஷன். அப்போ நம்மளுடைய இயக்கத்தை அடுத்தவர்களுடைய தீனியாக மாற்றிக்கொள்வார்கள். நான் வந்து அப்படியே சுற்றி வளைச்சு சொல்கிறேன், நீங்கள் அப்படியே உங்களுக்கு 2-3 தடவை அதை கேட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய இயக்கத்தை அடுத்தவர்கள் அப்படியே வந்து இது பண்ணிவிடுவாங்க. அதனால் தேவையில்லாத வேண்டாம், எதுவுமே வேண்டாம். தேவையில்லாத நட்பு வேண்டாம், தேவையில்லாத தொடர்பு வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நம்ம நல்லவங்களாகிறதுக்கான காலத்தை கொடுப்பதற்கு சனி நல்லா இருக்காரு. ராசிநாதன் போய் நல்ல வீட்டில் அமைஞ்சு சுபத்துவமாக இருக்கும்போது நம்மளும் சுபத்துவமாக ஆக்கப்படுவோம் என்பது தான் உண்மை. நிறைய பேருக்கு கோவில் எனர்ஜி, நிறைய கோவில் வழிபாடு பண்ண போகிறீங்க, நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க, குட்டி குட்டி ட்ராவல் பண்ண போகிறீங்க, நீர் சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய சாமியெல்லாம் போய் கும்பிட்டு வர போகிறீங்க. நிறையா பேருக்கு சித்தர் வழிபாடு கிடைக்க போகுது. ஆன்ம அழகு அதிகரிக்க போகிறது. உட்கார்ந்த இடத்துலேருந்து மந்திர உச்சாடனம் பண்ண போகிறீங்க. காட்சி வார்த்தையில் பேச போகிறீங்க. சூப்பராக இருக்குது அந்த இடம்.
காலப்புருஷனுடைய 3ஆம் வீட்டு அதிபதினா 3ஆம் இடமே காற்று தான். அதெல்லாம் போய் உட்காந்துருக்கு 12ஆம் வீட்டு. நிறைய பேர் வந்து மந்திரங்கள் ஒழிக்க போகிறீங்க. யாரெல்லாம் வாயை திறந்து உங்களுக்கு தெரியுதோ தெரியல, சும்மா ஏதோ ஒன்று சொல்லுங்கள். வார்த்தைகள் மேஜிக் பண்ணும், சவுண்ட்ஸ் மேஜிக் பண்ணும். நீங்கள் நல்லா வருவீங்கன்னு நான் சொல்கிற விஷயமே நல்லா இருக்குன்ற போது நீங்கள் நினைக்கிற விஷயம் அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் மகர ராசிக்காரங்க சூப்பராக இருக்க போகிறீங்க. கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. கவனம் வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல இன்டைஜஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அதில் கவனமாக இருந்துக்குங்க. 3ஆம் இடம்னே இஎன்டி தான். கழுத்து தோள்பட்ட சுளுக்கு பிடிக்கிறது, காலில் நைட்டு படுத்துட்டு காலையில் எந்திரிக்கும் போது சுளுக்கு பிடிச்சிருது, இங்கேருந்து இங்கே போகிற நர்வ்ஸில் ப்ராப்ளம் வர்றது, காலை பிடிச்சி இழுக்கிறது, காலில் வந்து அப்படியே கொதிக்குது, எல்லாருக்கும் வெளியில் வேர்க்குதுன்னா நம்ம சாக்ஸ் போட்டுக்க மாட்டோமான்ற மாதிரி சில்லுன்னு இருக்கிறது, எப்படியே வேர்க்குதுன்னு ஏசி 25 வைக்கும்போது நம்மளுக்கு மட்டும் குழுது 2 கம்பளி பிடிச்சிக்கிறது வேலையெல்லாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி பார்க்கும்போது பார்த்து போங்க. பாத்ரூமில் போகும்போது பார்த்து போங்க. 3ஆம் இடம் கூட இருக்கிற எல்லா கிரகமும் கேதுவை பார்க்குது. கேதுனாலே பாத்ரூம் தான். அதனால் வந்து முனங்கால்லாம் எடுத்து வைக்கும்போது பாத்ரூம் போகும்போது பார்த்து போகக்கூடிய ராசியாக மகர ராசிக்காரங்க இருக்கீங்க. கொஞ்சம் வலிக்கு விடுறதுக்கான டைம்லாம் இருக்குது. அதனால் அதில் கவனமாக இருந்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே நிதானமாக எல்லாத்துலேயுமே சரி. ஏன் நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இத்தனை நாள் போட்டு வச்சு அடைச்சி வச்சவங்களை திடீர்னு திறந்து விட்டா எப்படியே படபடன்னு நம்ம ஓடுவோம். இல்லை ஓடும்போது தட்டு தெரியாமல் கட்டுக்கடங்காமல் ஓடுவோம். அப்போ ஒரு தடுப்பு வேணுன்றதுக்கு தான் வந்து ராகு 2ல் வரப்போகிறாரு. சரியா? அதனால் நீங்கள் அதில் பெருசாலாம் எடுத்துக்க வேண்டாம். காற்றாற்று வெள்ளம் போல் இருக்க போகுது இனிமேல் உங்களுடைய செய்கை. சூப்பராக இருக்குங்க. எனக்கு வந்து சொல்கிறாலாம், நான் வியூ பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. மகராசிக்காரங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் வேணும்னு கேட்டிங்களோ இந்தான்னு பிரபஞ்சம் கொடுக்க போகுது. பணம் காசில் குளிக்க போகிறீங்க. ஜூலை ஆகஸ்ட்டுக்கு மேலாம் பணம் காசில் குளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கேருந்து பணம் வருது, ஏன் பணம் வருதுன்னு தெரியாது, ஆனால் வருங்க. நிறையா பேருடைய சுய இழப்பு உங்களுக்கு தெரிய போகுது. தொழில் முனைவர் நீங்கள் சுய காலில் நின்று சம்பாதிச்சு ஒரு 4 பேர் கொடுக்க போகிறீங்க. யார்கிட்டலாம் கெஞ்சிட்டு இருந்தீங்களோ நல்லா எழுதிக்கோங்க. நீங்கள் இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எனக்கு மனதிற்குரிய சகோதரராக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் யார்கிட்ட நீங்கள் அசிங்கப்பட்டிருந்தீங்கன்னா அப்படியே ஒன்றும் சொல்லுங்க, அமைதியாக வச்சுக்கோங்க. செக்லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. எண்ணி ஜூலை ஆகஸ்ட் மாதம் நீங்கள் பதில் சொல்ல வேணாம். காலம் உங்கள் செய்கையின் மூலமாக அவர்களுக்கு பதில் உரைக்கும். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு. சரியாக முறையாக பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் திமிரு பேச்சு மட்டும் வேண்டாம். எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. யாரையும் வந்து தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா இத்தனை நாள் அப்படியே பண்ணி யாரை பார்த்தாலும் நம்மளுக்கு சந்தேகப்பட தானே தோணுது. என்ன பண்ணுறது, நல்லவங்களே சந்தேகப்பட தான் தோணுது. பட் ஆனால் ஒரு கண் இருக்கிறது நல்லது. ஆனால் எல்லாத்தையுமே சந்தேகப்பறவையிலே பார்க்கும்போது யாருமே பக்கத்தில் ஒட்ட மாட்டாங்க. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உடல்நிலையில் கவனம். நரம்பு தளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஹார்மோன் இன்பேலன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் கவனமாக இருக்குது. பெண்களாக இருந்தால் கொஞ்சம் லேடி டாக்டர்லாம் பார்த்து வரதுக்கான சூழல் இருக்கும். அதில் கொஞ்சம் உடம்பை போய் பார்த்துக்கோங்க. கணவருடைய உடல்நிலையில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் மகர ராசிக்காரங்க. எதில் கவனமாக இருக்கீங்களோ கணவருடைய உடல்நிலையில் கண்டிப்பாக ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்குமே கொஞ்சம் கணவருடைய உடல்நிலையை கவனமாக பார்க்கணும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் சிறப்பான மருத்துவம் மூலமாக அது நல்லது நடக்கும். ஒரு சிலருக்கு அவருடைய சுயஜாதகத்துடைய தன்மையை பொறுத்து. கணவர், மூத்த சகோதரர், உங்களுடைய அப்பா, உங்களுடைய மாமனார், இந்த 4 பேருடைய உடல்நிலையும் கவனமாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய இன்னல்கள்ல இருந்து தப்பிக்கலாம். எல்லாமே நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அலி புரோட்டா சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சூரி சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் வாழ்க்கையை எரேசர் வச்சு அழிச்சு தூக்கி போட்டு புது வாழ்க்கை, புது வசந்தம், புது விடியல், புதியன எல்லாம் கிடைப்பதற்கான காலகட்டம் இனிதே ஆரம்பம். மகர ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. நிறைய மகர ராசிக்காரங்க மாட்டு வண்டி பார்ப்பீங்க. என்ன மேடம் புதுசாக சொல்கிறீங்க, நாங்கள்லாம் சிட்டியில் இருக்கோம், நாங்கள்லாம் ஃபாரினில் இருக்கோம். பார்ப்பீங்க பாருங்களேன், மாட்டு வண்டி பார்ப்பீங்க, குதிரை பார்ப்பீங்க. இதெல்லாம் இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களோடு இருப்பதற்கான அறிகுறியை உங்களிடம் சொல்லுகிறது என்று அர்த்தம். நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய குதிரை பார்க்குறதுக்குலாம் வாய்ப்பு எனக்கு தெரியுது. நல்லா மாட்டு வண்டி பார்க்குறது, மாடு பார்க்குறது, சில பேருக்கு அது மேலே ஏறி சவாரி பண்ணுறது, குதிரையில் ஏறி உட்காருறது, குதிரை வண்டியில் போகிறது, இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளே கிடைக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 கிராமாவது இந்த தடவை தங்கம் வாங்கி நீங்கள் சேர்த்து வைப்பீங்க. நீங்கள் சேர்த்து வைக்கிற இந்த தடவை வரக்கூடிய அந்த தங்கம், ஏப்ரல் மாதம் சேர்க்கக்கூடிய இந்த தங்கம் உங்களை வேறு லெவலில் அப்படியே கொண்டு போய் சேர்க்கும். பொருளாதார முன்னேற்றம் அபரிவிதமாக இருக்குங்க. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஆள் உச்சம் பெற்றிருக்கார். நல்லா இருக்குது. வேலையில் சூப்பராக இருக்குது. நிறைய பேருக்கு வேலையின் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. செலவுகள்லாம் கம்மியாக போகுது. கட்டுக்கடங்காமல் செலவாகுதுன்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு செலவுகள்லாம் கை கூட வரப்போகுது. ரொம்ப நல்லா இருக்குங்க. கவலைப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. எப்பயும் போலயே வந்து மகர ராசிக்காரங்க இதே மாதிரிங்க. ஒரே ஒரு விஷயம், நல்லா சிரிச்ச மூஞ்சியோட இருங்க. என்ன ஆகிப்போச்சு இப்போது, எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு போயாச்சு. இன்னிலேருந்து இந்த வீடியோ பார்க்கும்போதுலேருந்து என்ன பண்ணுறீங்க மகர ராசிக்காரங்க, போய் கண்ணாடியை பார்க்குறீங்க, சிரிக்கிறீங்க. இதுவும் காரகத்துவமாக தான் சொல்கிறேன், சரியா? கண்ணாடினாலே சுக்கிரன் தான். போய் உங்கள் முகத்தை பாருங்கள். 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிநாதனே போய் சுக்கிரனோட உட்காந்துருக்காரு. போய் கண்ணாடி நிறையா பாருங்கள், பார்த்து சிரிங்க, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கள். நிஜமாக நீங்கள் சிரிச்சா அவ்வளோ அழகாக இருப்பீங்க. போய் சிரித்து சந்தோஷமாக இருங்க. முடியும் நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க கொஞ்சம் மஞ்சள் வச்சு நெத்தியில் படுத்து தூங்குங்க. அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ரொம்ப தூக்கம் வரலையா, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கா,
ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா, கொஞ்சம் வந்து மஞ்சள் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு போய் படுத்துவோங்க. குரு பார்த்துட்ருக்காருங்க, வேறு என்ன வேணும்? ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக குரு உங்களை பார்ப்பே நடம் பிடிக்கிறாரு. ஏப்ரல் 15 தேதி வரைக்கும் குரு உங்களை பார்ப்பாரு. நல்லா தான் இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு. மோசம்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் முறையாக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இந்தான்னு பதில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரியா? முன்னுக்கு வந்துருவோமா? கண்டிப்பாக வரப்போகிறோம். மகர ராசிக்காரங்களுக்கு மகத்தான விடியல் இனிதே ஆரம்பம். என்ன வழிபாடு பண்ணலாம்? முருகனை பிடிச்சிக்கோங்க. 10ஆம் இடம் கர்மம்னாலே அங்கே முருகன் தான். முருகனை பிடிச்சிக்கோங்க. அதுவும் வந்து திருத்தணி முருகனை பிடிச்சிக்கோங்க. அவன் தான் காசு கொடுக்குறான். திருத்தணி முருகன் வழிபாடு முடியும்னா திருத்தணி ஒரு தடவை போயிட்டு வாங்க. திருத்தணி முருகன் வழிபாடு மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை தரக்கூடிய வழிபாடாக இருக்குது. வைத்தீஸ்வரன் கோயிலை பிடிச்சிக்கோங்க. அவர் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருங்க. உங்கள் இடத்துல உச்சமடைகிறதே செவ்வாய் தான். அவர் கொஞ்சம் அந்த பக்கம் அப்படியே நீச்சமாக இருக்கார். வைத்தீஸ்வரன் கோயில் வழிபாடு மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சிவன் வழிபாடு போய் பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க. எல்லா சாமிக்கும் ஒரு சலிட் போட்டுருங்க. போட்டு அப்பா இனிமேலாவது என் வாழ்க்கையை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமியும் பார்த்து ஒரு பார்த்துட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றி விட்டு வந்து விட்டீர்களே. ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்வை ஜொலிக்கக்கூடிய காலம் இனிதே ஆரம்பம்.